ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்குவோம். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை போட்டுருவோம். கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்குவோம். இதோட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குவோம். அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதோட வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். 1 2 3 இந்த டேபிள் ஸ்பூனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதில் 3 ஸ்பூனு போட்டுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச விழுது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குவோம். கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும், கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா விழுது, அதை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் வடிகட்டி வச்சுருக்க அந்த புளி தண்ணியையும் சேர்த்து கழுவி அதோடையே சேர்த்து ஊற்றிக்கிறேன். மிக்ஸி ஜார் அப்படியே கழுவி ஊற்றிட்டு அதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குவோம். அதில் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இன்னும் குழம்பு நல்லா கொதிஞ்சு வரட்டும். மூடி போட்டு மூடி வைப்போம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை இதில் கலந்துக்கலாம். இது கடல் மீன் தான். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம்.
குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை தட்டில் சுட சுட சாதம் வச்சுருக்கேன், அதில் போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா ருசியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.